இன்று வாசிக்க வேண்டிய வேத பாடம் மார்க் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 9 வசனங்கள் 30 37 முடிய. மார்க் சாப்டர் 9 verses 32-37. பின்பு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலியாவை கடந்து போனார்கள். அதை ஒருவரும் அறியாதிருக்க வேண்டுமென்று விரும்பினார். ஏனெனில் மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றும் அவர்கள் அவரை கொன்று போடுவார்கள் என்றும் கொல்லப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பார் என்றும் அவர் நம்முடைய சீசர்களுக்கு போதகம் பண்ணி சொல்லியிருந்தார். அவர்களோ அந்த வார்த்தை அறிந்து கொள்ளவில்லை. அதை குறித்து அவரிடத்தில் கேட்கவும் பயந்தார்கள். அவர் கப்பர்நகூமுக்கு வந்து வீட்டிலே இருக்கும்போது அவர்களை நோக்கி, நீங்கள் வழியிலே எதை குறித்து உங்களுக்குள்ளே தர்க்கம் பண்ணினீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். ஏனெனில் அவர்கள் தங்களுக்குள்ளே எவன் பெரியவன் என்று வழிகளில் தர்க்கம் பண்ணினார்கள். அப்பொழுது அவர் உட்கார்ந்து 12 அழைத்து, எவனாகிலும் முதல்வனாயிருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் கடையானவனும் எல்லாருக்கும் ஊழியக்காரனுமாய் இருக்க கடவான் என்று சொல்லி, ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அதை அவர்கள் நடுவில் நிறுத்தி அதை அணைத்துக் கொண்டு, இப்படிப்பட்ட சிறு பிள்ளைகளில் ஒன்றை என் நாமத்தினாலே ஏற்றுக்கொள்கிறவன் எவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அல்ல, என்னை அனுப்பினரை ஏற்றுக்கொள்கிறான் என்றார். இது தேவனுடைய வசனம். Praise the Lord, brothers and sisters. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவருடைய சமூகத்தில் வருவது எவ்வளவு பெரிய ஒரு ஸ்லாக்கியம். This is the question for today. Who is the greatest? யார் பெரியவன்? மிக சிறந்த பாக்ஸிங் வீரன் காலமாகிவிட்டார், முஹம்மது அலி சொன்னாரு, I am the greatest என்று சொன்னாரு. And one of his other favorite famous quote பார்த்தீங்கன்னா, float like a butterfly, sting like a bee. So அவர் பாக்ஸிங் பார்த்தீங்கன்னா, he dances his steps, dance பண்ணிட்டு, he is very, I think you all know, எப்படிப்பட்ட ஒரு பாக்ஸிங் legend. Who is the greatest? Muhammad Ali or Mike Tyson? Who is the greatest? Ronaldo or Messi? Usain Bolt or Lewis Hamilton? Who is the greatest? Shanti Pereira or P.T. Usha? Those who know the earlier years, P.T. Usha, the Indian runner. Fandi Ahmad or Sundramuthi? Mistira. Who is the greatest? Michael Jackson or Taylor Swift? Who is the greatest? SPB or Superstar? Who is the greatest? Lee Kuan Yew, Ho Chi Minh or Chairman Mao? இந்த கான்வர்சேஷன் எப்படி வந்துச்சுன்னா, நம்ம வீட்டுக்குள்ள இருந்து குவைத்தியாவை அடிக்கடி போய் வாங்குவோம். அந்த கடையில் அந்த குவைத்தியாவை செய்கிற அந்த பர்சன் வாஸ் அ வியட்நாமீஸ். ஸோ ஷி ஹேட் அ வியட்நாமீஸ் நோட். ஸோ அவங்களும் அந்த இன்னொரு பையன் இருந்தான், சைனீஸ். ஸோ அந்த நோட்டை காமிக்கிறாங்க. நான் அந்த நோட்டை பார்த்தேன்னா எனக்கு தெரிஞ்சிச்சு அந்த முகம் அங்கே யார். நம்மளுடைய சிங்கப்பூர் நோட்டு யார் முகம் இருக்கும்? யூசுப் இஷா, கரெக்ட், ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் சிங்கப்பூர். ஸோ அங்கேருந்து ஹோச்சிமிங், அதுதான் ஹோச்சிமின் சிட்டியில் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் இன் ஹிஸ்ட்ரி. ஸோ அவர் மாவ் ஷூடாங்னு சொன்னார், சேர்மேன் மாவில். அப்போ நான் சொன்னேன் சிங்கப்பூர் லீக்வானின்னு சொல்லிட்டேன். ஃப்ளோவில் வந்துடுச்சு. ஓகே, ஜஸ்ட் கேம் இட் அ ஃப்ளோ. பட் ஹூ இஸ் த கிரேட்டஸ்ட்?
Donald Trump or Kamala Harris? Who is the greatest? Pastor Israel or Pastor Selvam? நான் நினைச்சேன் அடுத்தது வந்து யார் பேரை போடணும்னு, யாரும் காயப்படுத்தக்கூடாது, அதனால தான் செல்வமே போட்டுட்டேன், என் பேரே போட்டுட்டேன். Who is the greatest? Is it the drummer or the singer or the keyboardist? Who's the greatest? Is it the usher or the Bible reader? What about our homes? Who is the greatest? அப்பாவா அம்மாவா, கணவரா மனைவியா, இல்லைன்னா பெரியம்மாவா? இல்ல சின்னம்மா தான் பெரியவங்க. இல்லாட்டி அக்காவா தம்பியா? Who is the greatest? இந்த கேள்வி பெரிய ஒரு கேள்வி. Who is the greatest? யார் பெரியவன் என்ற அந்த கேள்வி வந்து பெரிய ஒரு கேள்வி. இன்றைக்கு வாசிக்க கேட்ட பாகத்துல இருந்து இயேசுவானவரை பின் செல்லக்கூடிய சீஷர்கள் they were very excited to follow Jesus. இயேசு எங்க போனாலும் அங்க வந்து சுகம் கிடைக்கும், எங்க போனாலும் விடுதலை வரும், எங்க போனாலும் அற்புதங்கள், அவர் பக்கத்துல இருந்தாலே நிறைய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். So they were always on the toe. மார்க் 9ஆம் அதிகாரத்தினுடைய முன்பு வசனங்கள்லாம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, it was always exciting, always something marvelous to talk about when you're being with Jesus. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, ஒரு அமைப்புல தான் மார்க் 9ஆம் அதிகாரத்துக்கு நம்ம வருகிறோம். அந்த கான்டெக்ஸ்ட்ல தான் இயேசு தன்னுடைய சீஷர்களை தம்மோடு வைத்துக் கொண்டு அவர் போதிக்கிறார். மார்க் 9:31 பார்க்கிறோம், ஏனெனில் மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றும் அவர்கள் அவரை கொன்று போடுவார்கள் என்றும் கொல்லப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்திருப்பார் என்றும் அவர் தம்முடைய சீஷர்களுக்கு போதகம் பண்ணி சொல்லி இருந்தார். அண்டர்லைன் பண்ணீங்க, போதகம் பண்ணி சொல்லி இருந்தார். கலிலேயாவிலிருந்து கப்பர்நகமுக்கு அவர்கள் கடந்து செல்கிறார்கள். அப்ப இயேசுவானவர் அறிந்து கொண்டார், அவருக்கு தெரியும், அவர்கள் எல்லாம் பிரயாணமாக நடந்து போட்டு இருக்கையில இயேசுவானவருக்கு தெரிந்திருச்சு, அவருக்கு புரியுது அங்க என்னமோ பேச்சு ஓடிட்டு இருக்கு. அவர் முன்னால போறாரு. பொதுவாகவே எப்போதும் அவங்க கூட்டமாக தான் போவாங்க. பேதுரு, யோவான், யாக்கோபு, இன்னும் மற்ற சீஷர்கள் பட்டணத்துல கிராமத்துல அவங்க கடந்து போகும்போது கூட்டமாக தான் போவாங்க. Just like almost like the MP visit, we have all the side people all coming to help the visit in all that. So இயேசுவானவருக்கும் ஒரு 12 பேர் இருந்தாங்க, குறிப்பாக 12, the 12 were there and there were others as well. பட் அவங்க இந்த முறை அவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது something different, a different conversation. முன்பு அவங்க பேசும்போது அடுத்த யார் வீட்டுல போய் சந்திக்கணும், யாருக்கிட்ட போய் ஊழியம் செய்யணும், யாருக்கிட்ட போய் சமீபமா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பேச்சு. ஆனா இப்ப பேச்சு மாறுது. சீஷர்களுக்குள்ள ஒரு வித்தியாசமான ஒரு கான்வர்சேஷன், a different conversation that had never come up before. அந்த கான்வர்சேஷன் ஆரம்பிக்கிறது, அது தொடர்கிறது. வேதம் என்ன சொல்லுது? they were arguing. அது குத்து சண்டையில் it was not a fist fight, but it was messy. அது வந்து ரொம்ப வித்தியாசமா இருந்தது. அது ஒரு குழப்பத்துல இருந்தது. அது சரியான நிலையில இல்லை. சாதாரணமான ஒரு உறவுன்னு சொன்னா ஒரு வேலை விட்டுறலாம். சாதாரணமான ஒரு கான்வர்சேஷன் சொன்னா நம்ம we can abandon it. I mean Jesus is all knowing. அவருக்கு எல்லாமே தெரியும், அவங்க என்ன பேசுறாங்க, என்ன அவங்களுக்கு புரிந்து பேசுறாங்களா புரியாம பேசுறாங்களே. ஆனா இந்த கான்வர்சேஷன், இந்த உரையாடல் வந்து is important enough for Jesus to revisit or talk about it. It was important enough for Jesus to stop and look back and talk to the disciples. So அவங்க பிரயாணமாக போறாங்க. முந்தின வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிசாசு பிடிப்பெடுத்த ஒருவன் விடுவிக்கப்பட்டாரு. ஸோ நிறைய கான்வர்சேஷன்லாம் போயிட்டு இருக்கு. கலிலேயா துவங்கி அவங்க கப்பர்நகூம் அவங்க கடந்து போறாங்க. கூட்டத்தோடு போறாரு இயேசு. அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் வந்து பேசிட்டு இருக்காங்க. They conversing. And Jesus was not there. He said something, but he was not there. பக்கத்துல இருந்தார், ஆனா அவருக்கு தெரியுது. And it was important. So மார்க் 9:33 பாத்தீங்கன்னா, அவர் கப்பர்நகூமுக்கு வந்து வீட்டிலே இருக்கும்போது அவர்களை நோக்கி,
நீங்கள் வழியிலே எதை குறித்து உங்களுக்குள்ளே தர்க்கம் பண்ணினீர்கள் என்று கேட்டார். Mark 9 verse 33, right? They gave the Capernaum when he was in the house. பேச விட்டுட்டாரு. வழியில வந்துட்டு இருக்காங்க, பேச விட்டுட்டாரு. அப்ப அவர் நிறுத்தி கேள்வி கேட்கல, அவர்களோடு அவர் சம்பாஷிக்கல. ஆனால் அவர்கள் அந்த வீட்டுக்குள்ளே நுழைந்த உடனே what were you arguing about on the road? பிரயாணமாக வந்து கொண்ட அந்த நேரத்தில் what were you all talking about? And it's interesting how by the Bible is always என்ன சொல்றது, ரெவலேஷன்ல வார்த்தை வருகிறது நம்ம வாசிக்கிறோம், நடவடிக்கைகள் வருது நம்ம வாசிக்கிறோம், ரியாக்ஷன்ஸை நம்ம வாசிக்கிறோம், பேச்சை நம்ம வாசிக்கிறோம், பிரயாணத்தை வாசிக்கிறோம், இடத்தை நம்ம பார்க்கிறோம், கவனிக்கிறோம். ஆனா அடுத்த வசனத்தை பாருங்களேன், 34ஆம் வசனம். அவர் கேட்கிறாரு, he asked this question, நீங்கள் வழியிலே எதை குறித்து உங்களுக்குள்ளே தர்க்கம் பண்ணினீர்கள் என்று கேட்டார். What were you arguing about along the route? He asking a question to the disciples. Note the response. 34ஆம் வசனத்துல அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். Verse 34. What do they respond? But they, underline பண்ணுங்க, they kept quiet. They kept quiet. They kept quiet. அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். பேசுறவங்களை சமாளிச்சிடலாம், பேசாம இருக்கிறாங்களே அவங்க சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்கு? பேசி தீர்த்துட்டா தெரிஞ்சிடும் அவங்க மனசுல என்ன இருக்குன்னு. பேசாம அமைதியா இருக்காங்க தெரியுமா, அது இங்கேயும் நகர முடியாது, அங்கேயும் நகர முடியாது. ஆண்டவர் எப்படி அவர் சமாளிக்கிறார் பாருங்க. அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். All this while they were talking to Jesus, they were interacting about the ministry, they were excited, they were joyful, they were there, their presence was there. அவங்க பிரசன்னம் அங்க இருந்தது. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பாங்க, அவங்களும் கேட்பாங்க, நல்ல சந்தோஷம், சாப்பிடுவாங்க, பேசுவாங்க, பழகுவாங்க. ஆனா இப்போது திடீரென்று பேசாமல் இருந்துட்டாங்க. கேட்கிற கேள்விக்கு பதில் வரல. எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்கு? கேட்ட கேள்விக்கு பதில் வராது, போட்ட மெசேஜுக்கே பதில் வராது. பேசாமல் இருந்தார்கள். அதோடு வசனம் முடியல. ஏனெனில் அவர்கள் தங்களுக்குள்ளே, அண்டர்லைன் பண்ணீங்க, எவன் பெரியவன் என்று வழியில் தர்க்கம் பண்ணினார்கள். Along the way, as they were moving with Jesus, they kept quiet because on the way they had argued about who was the greatest. The argument was who was the greatest. அந்த தர்க்கம் என்ன தெரியுமா? யார் பெரியவன்? ஏன் அவங்கனால? Now when I say they kept quiet, and some of us are feeling that pinch because at some point in our life we do not respond to people's questions. I'm not talking about any one of us here. I'm talking about the scripture here. Why they kept quiet? Why they kept quiet is because they had an agenda in their hearts. வசனம் என்ன சொல்லுது? அவங்க ஏன் அமைதியா இருந்தாங்கன்னா, because between them there was an argument going, who is going to be the greatest. அவங்க வழியில அவங்க ஸ்பாரிங் பண்ணிட்டு இருக்காங்க, ஒருத்தர் one punch another sway பண்றாங்க, non stop. கேள்வி என்னன்னா, how did this conversation even came to be? இந்த உரையாடல் எப்படி துவங்குது? How can such a conversation begin about asking who is the greatest? எங்கிருந்து வந்தது? Where was his birthing place? மனுஷனுடைய இருதயம், அவனுடைய the heart of man is very very deceitful. நல்லா இயேசுவோடு இருந்தவங்க இப்படிப்பட்ட ஒரு கேள்வி கூட வருமா? இப்படி கூட யோசிக்கலாமா? குடும்பத்துல பாத்தீங்கன்னா, குடும்பம் நல்லா இணைந்து இருக்கும். குடும்பத்தினுடைய மரணம், சிலர் முக்கியமானவங்க மரித்து போகும்போது ஒரு பிரச்சனை வராது. என்ன பிரச்சனை சொல்லுங்க? சொத்து பிரச்சனை. எல்லாம் நல்லா இருக்கும். மரித்த பிறகு இது யாருக்கு கிடைக்க போகுது, வீடு யாருக்கு போக போகுது, இது யாருக்கு போக போகுது, நகை யாருக்கு போக போகுது, இதெல்லாம் ரியல் திங்ஸ் நான் டாக்கிங் அபவுட். திடீர்னு தர்க்கம் வருது. An argument is rising from nowhere. They were all together, they were all together. ஒன்றாய் இருந்தார்கள், இணைந்து இருந்தார்கள். But suddenly they are arguing, and their argument is
not something trivial, the argument is something much more deeper. இன்னும் ஆழமான ஒரு தர்க்கம் அவங்களுக்குள்ள இருக்கிறது. என்ன தெரியுமா அவங்களுக்குள்ள தர்க்கம்? What was it? In Mark chapter 9 verse 30, பின்பு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலியாவை கடந்து போனார்கள், அதை ஒருவரும் அறியாதிருக்க வேண்டும் என்று விரும்பினார் இயேசு. 31 வசனம், ஏனெனில் மனுஷகுமாரன், this is the point why they were arguing. What were they arguing about? ஏனெனில் மனுஷகுமாரன் மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றும் அவர்கள் அவரை கொன்று போடுவார்கள் என்றும் கொல்லப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்திருப்பார் என்றும் அவர் தம்முடைய சீஷர்களுக்கு போதகம் பண்ணி சொல்லியிருந்தார். What was Jesus saying? He says that he is going to die. அவர் மரிக்க போகிறாரு, காலமாக போறாரு, பிதாவானவர் இடத்துல அவர் போக போறாரு. ரைட்? அது ஒரு துக்கமான ஒரு வேதனையான ஒரு செய்தியில. ஆனா என்ன விஷயம்னா 32ஆம் வசனம் வாசிக்கிறேன். அவர்களோ அந்த வார்த்தைகளை அறிந்து கொள்ளவில்லை, அதை குறித்து அவரிடத்தில் கேட்கவும் பயந்தார்கள். Inside of these people was the next question. இயேசுவுக்கு பிறகு யார் பெருசா இருக்க போறாரு? அவர் மரித்து போக போறாரு என்று அந்த விஷயம் அவங்களுக்கு பெருசா தெரியல. Suddenly something else is taking their attention, which is the position, the prestige and the power. இவனுக்கு பிறகு நான் தானே அங்க இருக்க போறேன். இவன் வேலை போயிடுச்சு, நான் இவன் போயிட்டானா அந்த வேலை எனக்கு தானே கிடைக்க போகுது. கிடைக்குமா? ஈஸி. அவங்களுக்கு அந்த மைண்ட் செட் வந்துருச்சு. ஐயோ இயேசு போறாரு, மரித்து போறாரு, நம்மளை விட்டு போறாரு, அந்த ஒரு ஏக்கம், அந்த ஒரு கவலை இல்ல. அவர் போன பிறகு யார் அவர் இடத்த எடுக்க போறாரு? யாரு? who's going to be the top man? அதனால தான் இயேசு கேட்கும் போது நீங்க என்ன ஆர்கியூமென்ட் பண்றீங்கன்னு கேட்கும் போது அவங்களால சொல்ல முடியல. கரெக்டா? They should have just tell Jesus, right? We were talking about this Jesus, because they were all honest and transparent, but suddenly they closed up to Jesus. அவங்க அப்படியே அவங்க இருதயத்தை அடைச்சி வச்சுட்டாங்க. Friends, you and I, our heart is very deceitful. எந்த அளவுக்கு கர்த்தருக்காக நம்ம ஓடி பிரயாசப்படுகிறோமோ அந்த அளவுக்கு திடீர்னு நம்முடைய இருதயம் அடைக்கப்படுகிறதுக்கு ஒரு நிமிடம் கூட, அதாவது it's within a second we can turn out to be a entirely totally different person. And that's what happened to Judas. The Bible says Satan entered Judas, who was with Jesus. சாத்தான் யூதாஸ்குள்ள பிரவேசித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. How is it possible? No one person is என்ன சொல்றது exempt from the enemy's attack. சொல்ல முடியாது நான் நல்ல இடத்துல நிக்கிறேன், நான் உழுவ மாட்டேன், நான் ஆண்டவரை மறுதலிக்க மாட்டேன், சொல்லவே முடியாது. We are all vulnerable. We are all vulnerable. The 12 were very vulnerable, even though they were closest to Jesus. அப்ப அங்க ஒரு லீடர்ஷிப் கேப் இருக்க போகுது. ஒரு ஹியூமன் கிரேவிங் அங்க வருது. Am I going to be the next? அடுத்து நான் தானா? எனக்கு தானே அந்த தோப்பை கிடைக்க போதா? ட்ரோஃபி கிடைக்க போகுது. எனக்கு தானே அந்த மெடல் கிடைக்க போகுது. Is it me? அந்த லேடரை நான் ஏற போகிறேன். Is it me? Is I'm going to the next person? அப்ப இயேசு என்ன சந்திக்கிறார்னா, he had to deal with the inner posture of the disciples. He had to dig deeper to where men cannot see. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார், ஆராய்ந்து அலசி பார்க்கிறாரான்னு வேதம் சொல்லுகிறது நமக்கு. மனுஷன் வெளித்தோற்றத்துல தான் பார்க்கிறார், நான் கர்த்தர் இருதயங்களை ஆராய்ந்து அலசி அவர் பார்க்கிறார். But God knows the intentions and attitudes of our hearts like nobody else. He examines us in and out. அப்ப ஆண்டவருக்கு தெரியுது இந்த 12 சீஷர்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கு. கஷ்டப்பட்டு தானே தேர்ந்தெடுத்தாரு. ஏன் கஷ்டப்பட்டு சொல்றேன்னா, before Jesus chose the 12 apostles, what did he do? அந்த ராத்திரிக்கு முன்பதாகவே மலை மேல ஏறி அவர் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணார் தெரியுமா? சும்மா அவர் செலக்ட் பண்ணல. 12 அப்போஸ்தலர்கள் சும்மா செலக்ட் பண்ணல, ஜெபித்து பிதாவினுடைய சன்னிதானத்துல காத்திருந்து இந்த 12 பேரை தேர்ந்தெடுக்கிற எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டம் தெரியுமா? ஆனாலும் தேர்ந்தெடுக்கிறார். நீங்களும் நானும் ஆண்டவர் எப்படி நம்மளை தேர்ந்தெடுக்கிறார்? ஆனாலும் தேர்ந்தெடுக்கிறார். ஆனாலும் சொல்லுங்க. Not that we are all well and good and perfect and nice and neat. No. ஆனாலும் தேர்ந்தெடுத்தார். அவருடைய இரக்கத்தினாலே தேர்ந்தெடுக்கிறார். நம்மளுக்கு நல்ல வரம் இருக்கு, நல்ல கிருபை இருக்கு, நல்லது சூப்பரா இருக்கும், அது இல்ல.
நம்முடைய குறைவுகளின் மத்தியிலும் கர்த்தர் நம்மளை தேர்ந்தெடுக்கிறார். குறைவுகளின் மத்தியில 12 அப்போஸ்தலர்கள் அவர் தேர்ந்தெடுத்தார். இப்போ ஒரு பொசிஷன் வருது, கர்த்தர் போறார், எல்லாம் சண்டை போடுறாங்க யார் பெரியவன். And Jesus had to deal with that issue that was dominating at the heart. அது அவர் ஹேண்டில் பண்ண வேண்டியதா இருந்தது. You know, it's easy to just brush aside issues, but Jesus had to handle it. You know why? I tell you why. Because he had a greater vision for the 12. அந்த 12 பேருக்கு அவர் பெரிய ஒரு தரிசனம் வச்சிருந்தார். அந்த 12 பேர் மூலமாக உலகம் எங்கும் சுவிசேஷம் பரவ போகிறது. அப்ப நீங்களும் நானும் முக்கியமானவர்களாக இருக்கிறதுனால கர்த்தர் சில நேரத்தில் சொல்ற உபதேசங்களுக்கு நமக்கு கொடுப்பார். And that's how Jesus teaches in Luke at Mark 9:35. So அவர் வீட்டுக்குள்ள பிரவேசித்தார், கேட்கிறாரு, what are you arguing about னு கேட்கிறாரு. வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாரு, நடந்து வந்தாங்க, வீட்டுக்குள்ள நுழைஞ்சாச்சு, கேள்வி கேட்கிறாரு, பதில் சரியா வரல, எல்லாரும் அமைதி ஆயிட்டாங்க. ஆண்டவர் அடுத்தது என்ன செய்யறாரு தெரியுமா? Mark 9:35. அப்பொழுது அவர் உட்கார்ந்து சொல்லுங்க, அவர் உட்கார்ந்துட்டார்னா sitting down. You know what that means? He says that I don't give up on you. When Jesus is sitting down, he could have just countered the disciples and said, you just betrayed me with your thoughts, with your actions. நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீங்களா இப்படியா பேசுறீங்க, எனக்கு அடுத்தது நீங்க யாரு அந்த போட்டியை போடுறீங்க. ஆனா இயேசு அவங்கள உடனடியாக கண்டிக்காம, மட்டும் தட்டாம, இதோட போ, நான் வேற 12 பேர் அவர் தேர்ந்தெடுக்கல, குறைக்கணும். He stuck with the 12 that he chose. High or low, I believe that there's something great that I can do in their life. Good or bad, there's something that I can do in their life. That's how God looks at us. அதுதான் ஆண்டவர் நம்மளை பார்க்கிறாரு பாருங்க. அவர் என்ன செய்யறாரு? அப்போது அவர் உட்கார்ந்தார்னா என்ன தெரியுமா? பாசத்தை காமிக்கிறாரு. மற்ற இடத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்? பெரம்பு எடுக்கிறாரு. வேத பாரகர்கள், பரிசேயர்கள், மூப்பர்கள் பெரம்பு எடுக்கிறார். தேவாலயத்தில் விற்பனை நடக்கிறது, பெரம்பு எடுக்கிறார். ஆனா இந்த இடத்துல பெரம்பு எடுக்கல. God's grace and his mercies are enduring. பெரம்பு எடுக்காம அவர் உட்கார்ந்து 12 பேரையும் அழைத்து, you know, these are all very precious words, you know. He's sitting down with a group of people who are arguing about who is the greatest. Jesus called the 12. English Bible பாத்தீங்கன்னா it says that the 12 with a capital T. He called the 12 and said, the 12 பேரையும் அழைத்து, எவனாகிலும் முதல்வனாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் கடையவனாம், எல்லாருக்கும் ஊழியக்காரனுமாய் இருக்க கடவன் என்று சொல்லி. Jesus is not against being first, and it is not wrong to ask that God give me first place. படிப்புல நான் முதலாவது இருக்கணும், வேலை இடத்துல முதலாவது இருக்கணும். Being first is not wrong. That's not what Jesus is hinting at. எல்லாரும் யாராவது ஒருவர் நிச்சயமாக ஃபர்ஸ்ட் பிளேஸ் வேணும், ரைட்? There will always be a first place. ஆனா அந்த முதல் இடத்தை எப்படி நம்ம நாடுறோம், எந்த எண்ணத்துல நாடுறோம், எந்த நோக்கத்துல நாடுறோம், ஆண்டவர் அந்த attitude தான் சேலஞ்ச் பண்றாரு. It's not wrong to be first. We all pray that our children will do the best and try to be top in the class. No parent will want the children to be the last in the class, right? But எந்த நோக்கத்துல ஃபர்ஸ்ட் ஆகணும், அவனை விட்டுட்டு போனோம், இங்க குறுக்கு பாதை எடுத்துட்டு போனோம், அது தவறு இல்ல. எப்படி அதை அடையிறோம், எதற்காக அடையிறோம் கூட. தேவ ராஜ்யம் சொல்லுகிறது கடைசியா இருக்கிறவன் முன்னுக்கு வருவான். உலகம் சொல்லுது நீ முன்னுக்கு வாங்க அப்படின்னு. Jesus said the first shall be last and the last shall be first. தேவ ராஜ்யத்துல servant to all, எல்லாருக்கும் நான் ஊழியக்காரனா இருப்பேன். பவுல் சொல்றாருல, எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன் என்று பவுல் சொல்லுகிறார். ஆனா உலகம் சொல்லுது you serve me. The kingdom of God says I serve you. The world says no, you have to serve me. The whole different mindset. Jesus still had hope in the church. ஆண்டவர் இயேசுவே நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், he came to serve and not to be served. கர்த்தராகிய இயேசு
சேவை செய்யவே வந்தார். மற்றவர்கள் அவரை சேவை செய்யற அந்த நோக்கத்துக்கு அவர் வரல. He is a servant heart. அதுதான் he is a servant king. A servant heart. அவர் வந்து தாமதிக்க மாட்டாரு. யோவான் 13ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம்ல, in John chapter 13 in Monty Thursday எல்லாம் சில நேரத்துல அந்த பாகத்தை நம்ம வாசிப்போம். They were all at a supper. கால்லாம் அழுக்கா இருக்கு. ஆண்டவர் என்ன செய்யறாரு? அவர் இருக்கிற இடத்துல தான் அவர் எழுந்து நின்று சீலையை எடுத்து கட்டி கொண்டு அவர் தவலை எடுத்து பேசினை எடுத்து சீஷருடைய கால்களை என்ன செய்யறாரு? கழுவுகிறார். Isn't he the greatest? The greatest became the least. மிக உயர்வானவர், சிறந்தவர் நம்ம பாடுறோம்ல, அந்த சிறந்தவர், அந்த மகத்துவமானவர், அந்த பரிசுத்தர், அந்த தூயவர் அழுக்கான கால்களை கழுவுகிறார். It's absolutely different culture concept from what we are taught in the world. அவருடைய மிகப்பெரிய ஊழியம் வந்து மேடை இல்ல, அற்புதம் அடையாளங்கள் அல்ல. அவருடைய மிகப்பெரிய ஊழியமானது வாஷிங் த ஃபீட். மேடையில வந்து ஊழியத்தை செஞ்சிடலாம், நான் நல்லா பந்தாவா பிரீச் பண்ணிட்டு போலாம். ஆனா எல்லாருக்கும் ஊழியக்காரனா என்னால இருக்க முடியுமா? தம்மை தாமே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னை தாமே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். ஆண்டவர் இந்த சீஷர்கள் ஒரு முக்கியமான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். அதோடு அவர் விடல. 36ஆம் வசனத்துல பார்க்கிறோம், ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அதை அவர்கள் நடுவிலே நிறுத்தி அதை அணைத்துக் கொண்டு இந்த வசனம் சொல்லுது. And then Jesus always used daily life, examples. He took a little child and had him stand among them. When Jesus does some actions, it must have very deep meaning. அவங்களுக்குள்ள ஒன்னும் ஸ்டில் அந்த போட்டி ஓடிட்டு இருக்கு. உள்ளுக்குள்ள அவங்களுக்கு என்ன இன்னொரு கடுப்புனா, என்னடா இவர் கண்டுபிடிச்சிட்டாரு, நம்ம பேசினதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாரு, தெரிஞ்சிருச்சே. அவளை உட்கார வச்சுட்டு நிதானமா பேசி சிறு பிள்ளையை கொண்டு வந்துட்டாரு. He brought a child. சரியான லெசன் அவர் கத்துக் கொடுக்கிறாரு. பிரதான ஆசாரியர்களை கொண்டு வரல, மூப்பர்களை கொண்டு வரல, ரபியை கொண்டு வரல. Who is the greatest teacher in the Jewish culture is the rabbi. அவன்தான் ரபி. இயேசு வந்து ரபின்னு கூப்பிடுறாங்க. He's a teacher. Who will you call when you have a conference? சின்ன பிள்ளையை கொண்டுட்டு வருவீங்களா? அதாவது பெரியவர்களுக்கு வந்து போதனை கொடுக்கும் போது, டீச்சிங் கொடுக்கும் போது, I'm saying adults la. Can you imagine if I bring a child from nowhere and just take a conference and நீங்களா என்ன நினைப்பீங்க? என்னடா இது இவ்வளவு காசு கட்டிட்டு வரேன், I'm coming here to receive solid teaching and these organizers are bringing a child. ஆனா அந்த சிறு பிள்ளை மூலமாக கர்த்தர் பெரிய ஒரு லெசனே அவர் கொடுக்கிறார். He brings the little child before the disciples. யோசிச்சிருப்பாங்க, என்னடா செய்யறாரு இயேசுன்னு. என்ன செய்யறாரு? verse 37ல, இப்படிப்பட்ட சிறு பிள்ளைகளில் ஒன்றை என் நாமத்தினாலே ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அல்ல, என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான் என்றார். Jesus points to the little child. He didn't point to himself. Did you notice that? அவரையே அவர் பாயிண்ட் பண்ணல தெரியுமா? அவர் அந்த சிறு பிள்ளையை கொண்டு வந்து, இந்த சிறு பிள்ளையை பாருங்க, அவரை பாயிண்ட் பண்ணிருக்கலாம். இந்த பத்தியா நான் இவ்வளவு தாழ்மையா இருக்கேன். You see how humble I am? I am Jesus. I'm the most humble. He didn't do that. He brings someone who never thought of. அங்க ஒப்பிட்டு வைக்கிறார். ஒரு உதாரணத்தை அவர் காமிக்கிறார். In Matthew chapter 19 அதுலயே நம்ம பார்க்கிறோம்ல, Matthew 19, another familiar passage where Jesus, little children and Jesus பார்க்கிறோம்ல. Matthew 19 verse 13 பாருங்களேன். யாராவது எனக்கு வாசிக்கிறீங்களா? Matthew 19 verse 13. அப்பொழுது இரு பிள்ளைகளின் மேல் அவர் கைகளை வைத்து ஜெபம் பண்ணும்படிக்கு
அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். ம். கொண்டு வந்தவர்கள் சீசர்கள் அதட்டினார்கள். 14-15 வாசிங்க. இயேசுவோ, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்லி அவர்கள் மேல் கைகளை வைத்து பின்பு அவ்விடம் புறப்பட்டு போனார். So Jesus calls the children and said, the kingdom of God belongs to people such as this. Friends, I want to encourage us this morning. யார் பெரியவன் எனக்கு அந்த கேள்விக்கு இந்த சிறு பிள்ளைகளுடைய உதாரணமாய் பார்க்கும்போது, don't lose the innocence of heart in our journey for God. Don't lose the innocence of heart in our journey for God. அந்த கள்ளம் கபடுமற்ற ஒரு இருதயம் சொல்லுவாங்களே சின்ன பிள்ளைங்களை பார்த்தா, பெரியவங்களை பார்த்தா அது சொன்னா அது கொஞ்சம் சம்திங் ராங் ரெடி. Don't lose the innocence of heart. It's very easily we can lose the innocence of heart. முன்ன சின்ன வயசுல இருக்கும்போது, குழந்தையா இருக்கும்போது, you know, those things that don't matter, I mean those things என்ன சொல்றது, they are nothing to discuss, argue about, we don't meddle with it. ஆனா போக போக வாழ்க்கையின் கட்டது போக போக we talk about things that we shouldn't be talking about. மைண்ட்லயே வந்திருக்காரு. ஏன் வருது? ஏன்னா நம்ம கத்தருக்குள்ள நம்ம வளர வளர இந்த இப்படிப்பட்ட attention and principles and values of life will come and hit us very hard. Innocence of heart. ஒரு குழந்தையினுடைய தன்மை வந்து முதலாவது innocence of heart. அந்த ஜெபத்தை நம்ம கேட்கணும், Lord continue to give me an innocent heart. இன்னசென்ட்னா எல்லாரும் ஏச நம்ம குனிய இன்னும் கூட்டுட்டோம் அந்த மாதிரி நான் சொல்லல. I'm not saying that. ஞானமா வாழணும். ஆனா என்ன சொல்றது, இந்த இருதயத்தை don't miss that என்ன சொல்றது, அந்த innocence. புரியுதா நான் சொல்றது? கபடற்ற ஒரு இருதயம். எல்லாத்துக்கும் கனெக்டிங் திஸ் தட் இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, அதனாலதான் வெரி டேஞ்சரஸ். அந்த கபடற்ற ஒரு இருதயம் ஆண்டவரே எனக்கு தடுத்து தாங்கன்னு நம்ம சொல்லணும். இரண்டாவது சிம்பிளிசிட்டி ஆஃப் மைண்ட். இந்த சிந்தையில ஒரு சிம்பிளிசிட்டி. கீப் இட் சிம்பிள் லைஃப், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். மூன்றாவது வந்து willingness to listen. சிறு பிள்ளைகளை நடத்தி, of course I examined the preschool teachers la பாவம், ஒவ்வொரு நாளும் children பார்த்துட்டு இருக்கோம். With exemption, I know children sometimes can be really tough to handle, but then the willingness to listen எப்போதும் இருக்கும். Once you gather them and you sit them down and you talk to them, they will also talk to you and ask questions that are valid. இப்போ அவங்க வந்து கேட்கக்கூடிய ஒரு தன்மை அவங்களுக்கு இருக்கு. Always wanting to know, learn anew, afresh. Continue to learn in life journey. Who is the greatest? Who is the greatest? 1 யோவான் 4:4 நம்ம பார்க்கிறோம், இந்த உலகத்தில் இருக்கிறவனை விட எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். எல்லாருக்கும் பெரியவர் நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நான் இருந்தா தான் நடக்கும், நான் இல்லாட்டினா என்ன நடக்குதான்னு பார்ப்போம். நான் இல்லாம ஒன்னும் நடக்காது, அப்பனா நீங்க தான் பெருசு. யோவான் சொல்றாரு, அவர் பெருகணும், நான் சிறுகணும். He must increase and I must decrease. அது ஈஸியா ஒரு ஸ்லோகனா ஒரு கோட்டா செஞ்சிடலாம். ஆனா வாழ்க்கை நடைமுறைக்குள்ள வரும்போது பெருமை நம்மளை வந்து சந்திக்கும், பொறாமை வந்து இந்த பக்கத்துல வந்து சந்திக்கும், வஞ்சகம் வந்து சந்திக்கும், அம்பு போல வரும். நம்முடைய டென்ஷன் அது அப்படியே எடுக்க அது முயற்சி பண்ணும். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஆண்டவர் பின்னால போக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். யார் பெரியவன்? யார் பெரியவன்? சிறியவனாய் இருக்கிறவன் தான் பெரியவன். ஆண்டவர் சிறிய விஷயங்களில் இருந்து ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அதனால பெருசா இருக்கிறவங்க, பதவியில இருக்கிறவங்களாம் அவங்க தள்ளப்பட்டவங்க நான் சொல்லல. நான் இருதயத்தினுடைய நோக்கம் எண்ணத்தை குறித்து நான் பேசுறேன். நான்லாம் லீடர்ஷிப்ல இருக்கிறேன், இருந்துக்கிட்டு தான் இருக்கேன்.
லீடர்ஷிப்பினுடைய, ஊழியத்தினுடைய, வாழ்க்கையினுடைய பல கட்டங்களை தெரியும். ஆண்டவர் இந்த 12 அப்போஸ்தலர்களை தேர்ந்தெடுத்து வீணா போயிடக்கூடாதுன்னு அவருக்கு ஒரு தாகம், ஒரு பசி. கர்த்தர் நம்ம எல்லாரையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார். கர்த்தர் நம்மளை பிரயோஜனப்படுத்த ஆசைப்படுகிறார். யார் பெரியவன் என்று கேட்கிற விட, ஆண்டவரே இதோ நான் இருக்கிறேன், எல்லாருக்கும் ஒரு ஊழியக்காரனாய் நான் இருக்கிறேன். Lord, here I am, send me. ஆண்டவரே இதோ அடியே நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும் ஆண்டவரே. I am available. எனக்கு பதவி இருக்கிறதோ, பட்டம் இருக்கிறதோ, புகழ் இருக்கிறதோ ஆண்டவரே, எதை நீங்க எனக்கு கொடுக்கிறீங்களோ, செய்ய சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன்ப்பா. I don't need any fame or name, Lord, but I will stand for you. உங்களுக்காக நான் நிற்பேன் ஆண்டவரே என்று சொல்லக்கூடிய அந்த தன்மை நமக்கு இருக்க வேண்டும். இந்த 12 பேருக்கு இருக்க வேண்டும் என்று தேவனுடைய சித்தமாய் இருந்தது. And I believe that 12 apostles, they learned and they grew in their faith. And we also can learn and grow. Amen சொல்லுமா? நாமும் வளர முடியும், நாமும் கர்த்தருக்காக எழுந்து பிரகாசிக்க முடியும். யார் பெரியவன்? Who is the greatest? GO18 சொல்லுவாங்க, good. Greatest of all time, Jesus Christ. கடைசியில் அவர்தான் சிறந்தவர், அவர்தான் பெரியவர். அவர் என்ன சொல்றாரோ, எப்படி நடத்துறாரோ, அவர் கீழே இருக்கக்கூடிய நான் சிறுவனாகவும் நான் அவரிடத்துல நான் கற்றுக்கொள்வேன் என்று சொல்லும் போது கர்த்தர் நம்முடைய கரத்தை பிடித்து நம்மளை நடத்துவார். ஆசீர்வாதமான ஒரு கருவியாய் நம்மை வைப்பார். Amen. Amen. Let's pray. எவன் பெரியவன்? Who is the greatest? Is Jesus the greatest in our life today? If the greatest could humble himself and serve us, நம்ம எவ்வளோ பணம், பதவி, பட்டம், பேர், புகழ் இருந்தாலும் we always come under Jesus. He is the greatest. எல்லா நாமங்களுக்கு மேலான நாமம் இயேசுவின் நாமம். அவர்தான் பெரியவர். அவருக்கு மேல நம்ம போயிடக்கூடாது. நம்ம நடத்தை மட்டும் இல்ல, நம்ம சிந்தை வாழ்க்கையில, நம்ம யோசனையிலும் கூட நம்ம போயிடக்கூடாது. கர்த்தர் அதை அறிந்தார். பார்த்தீங்களா? தர்க்கம் பண்ணிட்டு இருக்காங்க. எதற்காக நம்ம தர்க்கம் பண்ணுகிறோம்? What are we arguing about? Is it worth? எதை குறித்து நம்முடைய பேச்சுக்கு நம்ம இடம் கொடுக்கிறோம்? Is it worth? ராஜ்யத்தினுடைய காரியங்களுக்காக நம்ம தர்க்கம் பண்ண முடியும். ராஜ்யத்தின் காரியங்களுக்காக நம்ம எழுந்து பிரகாசிக்க முடியுமா? முடியும். அதுதான் கர்த்தர் விருப்பப்படுகிறார். அதுதான் அந்த சிறுவர்களை கொண்டு வந்து கர்த்தர் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஒருவன் இவரை ஏற்றுக்கொண்டால் என்னை ஏற்றுக்கொண்டது போல என்று சொல்லி, anyone who welcomes this child is welcoming me, welcoming my principles, my values, my understanding about life, about the gospel, about the ministry. Hallelujah. இன்றைக்கும் நாமும் கூட கர்த்தர் பெரியவர் என்று அங்கீகரித்து அவரிடத்துல நம்ம சரணடையலாம், அவரிடத்துல நம்ம ஒப்பு கொடுக்கலாம். சிறியவர்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். மோசே ஒரு திக்குவாயன், சிறியவனாகவே அவன் காணப்பட்டார். கர்த்தரை பிரயோஜனப்படுத்தினார். தாவீதினுடைய குடும்பத்தில் தாவீது அநேக சகோதரர்கள் இருந்தார்கள், என்ன மேன்மையா இருந்தார்கள். ஆனா கர்த்தர் தாவீதை தெரிந்து கொண்டார். வயல்வெளியில அவரு ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். He was the least. அப்போஸ்தலன் பவுலே சொல்லுகிறார், I am the least of all the apostles. அப்போஸ்தலர்களிலே நான் மிகவும் குறைவுபட்டவன் என்று. எவ்வளவு தாழ்மை பாருங்க, எவ்வளவு அர்ப்பணிப்பு. None of us can stick our chest out and say that, oh, I am the greatest. No. என் தாளந்துகள் தான் பெரியது, நான் இல்லாமல் ஒன்றும் நடக்காது. இல்லை, நம்ம இருக்கிறதே கிருபை தான். இரக்கம், அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. காலை தோறும் புதிதாக இருக்கிறதா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி. வசனத்துக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். யார் பெரியவன்? வீட்டில் யார் பெருசு? இல்லை, என் கணவரை விட நான் தான் பெருசு நினைக்கிறீங்களா? இல்லை, என் மனைவியை விட நான் தான் பெருசுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, பெற்றோர்கள் பிள்ளைகள் எதற்காக போட்டி போடுறோம்?
இல்லை என் பெற்றோர் விட எனக்கு தான் ஞானம் நிறைய இருக்குன்னு நினைக்கிறோமா? அல்லது பெற்றோர்கள் உனக்கு ஒன்றும் தெரியாது, நான் எவ்வளோ அனுபவம் இருக்குன்னு சொல்றோமா? யார் பெரியவன்? பதவி பட்டத்துக்காக, கீர்த்திக்காக, புகழ்ச்சிக்காக நம்ம போட்டி போட்டுக் கொண்டு இருந்தோம் என்றால் கர்த்தருடைய வசனம் நமக்கு வருகிறது. யார் பெரியவன்? Who is the greatest? Do you want to be the greatest? Come and be with the least. Come down. மேல் படிக்கு முதல் படி கீழ்படி. கர்த்தர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். தம்மை தாமே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று வசனம் நமக்கு சொல்லுகிறது. எந்த இடத்துல நம்ம அதிகமான உயர்வை நம்ம எடுத்திருக்கிறோமோ அந்த இடத்தை கர்த்தருக்கு நம்ம கொடுப்போமாக. கர்த்தர் நமக்கு உதவியாக இருப்பார். If we have exalted ourselves or anyone else higher, turn to God. கர்த்தர் எப்படி அந்த 12 அப்போஸ்தலர்களை மறுபடியும் பிரயோஜனப்படுத்தினாரோ இன்றைக்கும் கூட கர்த்தர் பிரயோஜனப்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஜெபிக்க போகிறேன். ஜெபிக்கும் போது நீங்களும் உங்களுடைய மனசுல, ஆண்டவரே யார் பெரியவனுக்கு அந்த கேள்விக்கு சரியான மறு உத்தரவு நான் கொடுக்க உதவி செய்யுங்கன்னு சொல்லுவோம். நல்ல ஆண்டவரே, உங்களுடைய வசனத்துக்காக நன்றி. திருவசனம் நல்ல நிலத்துல விழுந்து பல நல்ல கனிகளை கொண்டு வர வேண்டும். ஆண்டவரே, நீர் எப்படி சிஷ்யர்கள் மத்தியிலே அமர்ந்திருந்து ஒரு சிறு பிள்ளையை கொண்டு உதாரணமாக கொண்டு நீர் நடத்தினீரோ அதே போல ஆண்டவரே நீங்களும் எங்கள் வாழ்க்கையில நடத்துங்க. எந்தெந்த இடத்துல எங்களுடைய வாழ்க்கையில பெருமை இருக்கிறதோ, புகழ் இருக்கிறதோ அதெல்லாம் நாங்கள் சரியாக கவனித்துக் கொண்டு தாழ்த்தி உடைய சமூகத்துல நாங்கள் சேர எங்களுக்கு நீங்க உதவி செய்யுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பிரசனம் எங்களோடு இருப்பதாக தொடர்ந்து ஆண்டவரே உண்மை நாங்கள் பின் செல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.